வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்மளுடைய லாங் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு குட்டி கதை தான். அது ஒரு ராஜகுமாரியுடைய கதை. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இருந்தாங்களாமா. அவங்க பேர் தான் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரி. ஆனால் அவங்க ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பான புருஷனும் பாசமான 2 பிள்ளைங்களும் இருந்தாங்கன்னா, ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அன்பு பாசம் நிம்மதின்றதுல குறையில்லாத குடும்பமா ரொம்பவே நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்களாமா. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க அன்பான கணவர் ஒரு விபத்துல அவங்கள விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையா ஆயிடுச்சாமா. அவங்க கணவரை பிரிஞ்ச அந்த ராஜகுமாரி இந்த உலகத்துல வாழவே கொஞ்சம் கூட விருப்பப்படலையாம். ஆனாலும் அவர் கொடுத்த அந்த 2 பிள்ளைங்களை எப்படியாச்சும் வளர்த்து எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே வாழ்ந்து வந்தாங்களாம் இந்த உலகத்துல. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பிள்ளைங்க தான் இதுக்கு மேலே தன்னுடைய உலகம் அப்படின்னு நினச்சி எத்தனையோ அசிங்கங்களையும் அவமானங்களையும் எத்தனையோ மன வலிகளையும் சுமந்து அந்த தாய் அந்த ராஜகுமாரி அந்த 2 பிள்ளைகளையும் நல்ல விதமாக வளர்த்து ஆளாக்கனாலாமா. அந்த 2 பிள்ளைங்களும் வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் தான் உலகமே தான் அம்மா தான் அப்படின்னு நினச்சி அந்த அம்மாவையே சுற்றி வந்த பிள்ளைக வளர்ந்து ஆளானதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்டே கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாங்களாமா. அந்த பிள்ளைங்க 2 பேரும் அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு துணை வந்ததுக்கப்புறம் சொத்துக்களை பங்கு போட ஆரம்பிச்சாங்களாமா. சொத்துக்களை எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு பங்கு போட்ட பிள்ளைங்க தன்னுடைய தாயை தனிமரமாக நிறுத்திட்டாங்களாமா. ரொம்பவே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்துக்களை உனக்கு எனக்குன்னு பங்கு போட்ட பிள்ளைங்க அந்த கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச தாயை பங்கு போட மறந்துட்டாங்களாமா. இப்பத்தான் யோசிச்சாலாமா அந்த தாய் ராஜகுமாரி தான் பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்த நம்ம கடைசி காலத்தில் நமக்கு ஒரு வாய் சோறு போட்டு நல்ல விதமாக தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுக்க மறந்துட்டோம் போல. அதனால தான் இவனுங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அனுசரிச்சுக்கிட்டாலாமா அந்த தாய் ராஜகுமாரி. எப்படி கெட்டு நொந்து வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பயப்படாதடா தங்கம் நான் இருக்கேன் அப்படின்னு வாரி அணைச்சிக்குவாங்களாம் அப்பா அம்மா. எல்லாத்தையும் கூட்டி கழித்து கணக்கு போடுவோமா பிள்ளைங்க. என்னுடைய கதையை கேட்டுட்டு என்னுடைய கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கதை கேளுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வீட்டுக்கு வந்தவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்காக வாழற நம்ம அப்பா அம்மாவை என்றைக்கும் நம்ம விட்டு கொடுத்துடாமல் பார்த்துக்கோங்க.